ஷலோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிதான காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். வாசிக்கலாமா? ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல அந்த வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை யார் சொல்றா அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னா அதுல எந்த மாற்றமும் இல்ல. வசனம் ஆவியாவும் ஜீவனாவும் தான் இருக்கிறது. அது ஆவியாவும் ஜீவனாவும் இருக்கிறத எபிரேய மொழியில போய் பார்க்கலாமா? எபிரேய மொழியில ஆவி அப்படின்றதுக்கு ருவாக் அப்படின்னு அர்த்தம். ருவாக்குக்கு 3 எழுத்துக்கள். நான் இப்ப எழுதுறேன், நீங்க பாருங்க. ஆவி அப்படின்றதுக்கு ருவாக். ருவாக்குக்கு 3 எழுத்துக்கள். ரேஷ், வாவ், கெட். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவன் அப்படின்றதுக்கு எபிரேயத்துல காய் அப்படின்னு பேரு. ஜீவன் காய். கெட் கெட் இதுக்குரிய ஜமாட்ரியா வேல்யூ நம்ம பார்க்கலாமா? ரேஷுக்கு 200, வாவுக்கு 6, கெத்துக்கு 8. இதோட டோட்டல் வேல்யூ பார்க்கலாம். 214. இப்ப ஜீவன், ஜீவன்னா கால். கெத்துக்கு 8, யோடுக்கு 10, 18. இப்ப இது ரெண்டையும் டோட்டல், ஃபுல் டோட்டல் பார்க்க போறோம். கிராண்ட் டோட்டல் பார்க்க போறோம். கிராண்ட் டோட்டல் பார்த்தா 232. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கா? ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. அந்த வசனத்துல பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. வசனம் அப்படின்றது என்னதுன்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவியாகவும் இருக்கு, ஜீவனாகவும் இருக்கு. சோ அப்ப கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றத நம்ம எபிரேயத்துல பார்க்கலாமா? எபிரேயத்துல கர்த்தர் அப்படின்றதற்கு யாவே, அதற்கு 4 எழுத்துக்கள். கர்த்தர் அப்படின்றதற்கு எபிரேயத்துல 4 எழுத்துக்கள். யோட் ஹே, வவ் ஹே. கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு பார்த்தோம். அப்ப வார்த்தைக்கு எபிரேயத்துல டாவர். வார்த்தைக்கு எபிரேயத்துல என்னது? டாவர். டாவருக்கு 3 எழுத்துக்கள். டாலர், பெத், ரேஷ். இதற்குரிய ஜமாட்ரியா வேல்யூ நம்ம பார்க்கலாம். யோடுக்கு 10, ஹேக்கு 5, வவுக்கு 6, ஹேக்கு 5. இதோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னா 26, 26. டாவர், இதற்குரிய ஜமாட்ரியா வேல்யூ பார்க்கலாம். டாலத்துக்கு 4, பெத்துக்கு 2, ரேஷுக்கு 200. அப்ப 206. இப்ப இதோட கிராண்ட் டோட்டல் நம்ம பார்க்கலாம். பார்த்தா 232. அப்ப கர்த்தருடைய வசனம் எப்படியா இருக்கான்? ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கான். வசனம்ன்றது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் எப்படி இருக்கு? ஆவியாகவும் ஜீவனாவும் இருக்கு. அதை நம்ம எபிரேய மொழி மூலம் நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம். பாருங்களேன், கர்த்தருடைய ஆவி, ஜீவன், இதோட 2 டோட்டல் பாருங்க, 232.
வசனம் தான் இதா இருக்கு, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. வசனம்ன்றது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தைன்றது நம்ம எபிரேய மொழியில பார்த்தோம். அதுக்கும் டோட்டல் எவ்வளவு? 232. ஜமாட்ரியா வேல்யூ எல்லாம் போடுறீங்களே, எங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நான் முந்தைய வீடியோல நான் போட்டிருக்கேன். நீங்க பழைய வீடியோ பாத்தீங்கன்னா ஜமாட்ரியா வேல்யூ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் எப்படி இருக்கு? ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. அப்ப ஜீவனுள்ள தேவன் தான் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்காரு. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. இன்னைக்கு ஜீவனுள்ள மனிதர்களாக நாம ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணும் தேவன் விரும்புறாரு. கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.